அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கரெக்டாக கேட்குதான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு. ஐயா, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா? கேட்குதா? ஓகே ஓகே. இன்றைய தலைப்பு நியூட்டன், டார்வின், ஐன்ஸ்டீன் அண்ட் வள்ளலார். அதாவது இந்த மூன்று விஞ்ஞானிகளுடன் வள்ளல் பெருமானுடைய விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு பார்த்து நாம் ஒரு ஒப்பாய்வு செய்ய இருக்கின்றோம். டார்வினை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு நிமிஷம் அது அவரை பற்றிய குறிப்பு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். பரிணாம தத்துவம், தியரி ஆஃப் எவல்யூஷன் என்பதை இந்த உலகில் நிலைநாட்டியவர் டார்வின் தான். அதற்கு பிறகு விஞ்ஞானம் மாறிப்போனது, சமுதாயம், உலக சமுதாயம் மாறிப்போனது, அனைத்துமே மாறிப்போயின. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு வரலாற்றில் திருப்பு முனை டார்வின் அவர்களும் அவர்களுடைய பரிணாம கோட்பாடும். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்னவென்றால், 1859 தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டார், உயிரினங்களின் தோற்றம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1871 தி டெசன்ட் ஆஃப் மேன், மனிதனின் தோற்றம் என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டார். இந்த 2 நூல்களின் மூலம்தான் அவர் பரிணாம தத்துவத்தை உலகில் நிலைநாட்டினார். ஆனால் தமிழர்களுக்கு இந்த பரிணாம கோட்பாடு என்பது மிக பழையது. ஏறத்தாழ 3000 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலேயே தொல்காப்பியனார் நமக்கு மரபியலிலே சொல்வார், இந்த பரிணாம கோட்பாட்டை சொல்வார். ஒன்று அறிவு அதுவே உற்ற அறிவு என்று 5 அறிவுகளை சொல்லிவிட்டு வந்து 6வது மன அறிவு என்பார். 6வது அறிவு அவற்றுடன் மனனே என்பார். ஆக நமக்கு பரிணாம கோட்பாடு என்பது தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு 5000 வருஷமாக இருக்கின்றது. அதன் பிறகு ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்கவாசக பெருமான் வருகின்றார். அவருடைய திருவாசகத்திலே அவர் சொல்வார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தே எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் திருவடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பார். ஆக இது ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் என்னென்ன பிறவிகள் உண்டு என்று டார்வின் சொல்லுகின்றாரோ அந்த பிறவிகளை எல்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார். கடைசியாக என்ன சொல்லுகின்றார்? இன்றே இன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் என்பார். ஆக மனிதன் எங்கே போய் சேர வேண்டும்? அடுத்தது பரிணாமத்தில் வீடு பேர் அடைய வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பது அல்ல. இந்த இடத்திற்கு டார்வின் எப்பொழுது வருகின்றார்? 19ஆம் நூற்றாண்டில் தான் வருகின்றார். ஆக இது நமக்கு ரொம்ப பழைய செய்தி. அந்த பரிணாமத்தை முற்றுப்பெறச் செய்கின்றார் வள்ளல் பெருமான். ஏன் என்று, எப்படி என்று நான் சொல்லுகின்றேன். ஐயா, டார்வின் இந்த 2 நூல்களை வெளியிட்ட பொழுது அமெரிக்காவிலே ஒரு கணித பேராசிரியர், சான்சி ரைட் என்கின்ற ஒரு கணித பேராசிரியர், அவர் ஒரு கடிதத்தை டார்வினுக்கு எழுதுகின்றார். ஐயா, you have proved the past, but what about the future? What will be the mutations in human body in future? ஏற்கனவே இறந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் நீங்கள் பரிணாமத்தை நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் இந்த மனித தேகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று ஒரு கேள்வியுடன் ஒரு கடிதத்தை அனுப்பினார். டார்வின் சொன்னார், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால்
அதே 1872 ஆண்டு தமிழ்நாட்டிலே வடலூரிலே வள்ளல் பெருமான் எதிர்காலத்தில் இந்த மனித தேகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று எழுதி வைத்திருக்கின்றார் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவலிலே. He mentions 39 mutations, 39 மாற்றங்கள் இந்த உடலில் ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது ஒரு தனி அதிகாரமே எழுதுகின்றார் அருட்பெருஞ்சோதி அகவலியிலே. நான் என்னுடைய நூலிலே எழுதி அவற்றையெல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து டெத்லெஸ் லைட் பாடி என்கின்ற நூலிலே குறிப்பிட்டு இருக்கின்றேன் ஐயா. சரி, அதற்கு பிறகு என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த தேகத்திற்குள் 3 தேகங்கள் இருக்கின்றன. எப்படி சொல்கிறாருங்க? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் என்று 3 தேகங்கள் இந்த தேகத்திற்குள் இருக்கின்றன. அதனை மறைத்து கொண்டிருக்கின்றன 7 மாயா திரைகளும் இந்த உடம்பில் இருக்கின்ற மலப்பினி. இந்த அசுத்த தேகத்தை மாற்றி சுத்த தேகமாக மாற்றிக்கொண்டால் அந்த சுத்த தேகத்திற்கு ஆயுள் எவ்வளோங்க? 4,32,000 ஆண்டுகள் என்று சொல்லுகின்றார். அதே போல் அந்த பிரணவ தேகம் என்பது தெய்வங்களின் உடல், அது பல ஐயான்ஸ், பல யுகங்கள் கூட வாழும் என்று சொல்லுகின்றார். கடைசியாக ஞான ஒளி தேகம் என்பது இறைவனுடைய உடல், என்றைக்கும் அது அழியாது, அழியா வடிவதுவே அருள் வடிவு. வள்ளல் பெருமானுடைய கூற்றுப்படி ஞானம் என்பது அருள்நிலைதான். அருள்நிலை என்பது என்ன என்றால், ஒரே ஒரு அணு அளவு கூட வெறுப்பு எந்த உயிரிடத்திலும் இல்லாமல் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிர்களாக கருதுவது தான் அந்த அருள்நிலை. அந்த அருள்நிலையை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் இந்த ஞான ஒளி தேகத்தை கொடுத்து விடுவான். அப்படித்தான் வள்ளல் பெருமானுக்கு 30/1/1874 ஆண்டு அருட்பெருஞ்சோதி உடலை அவர் கொடுத்தார். இப்பொழுது வள்ளல் பெருமான் எந்த உடம்பில் வேண்டுமானாலும் தோன்றலாம், நம்மை போன்ற இந்த தேகத்தில், ஆனால் அது சுத்த தேகமாக இருக்கும். அல்லது பிரணவ தேகத்தில் சவுண்டு அதில் தோன்றலாம், அல்லது ஞான ஒளி தேகத்தில் தோன்றலாம். கேட்கின்றவர்கள் அல்லது பார்க்கின்றவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப அவர் காட்சி தருவார். என்னுடைய 45வது வயதில் சொல்லலாமான்னு தெரியல, அது எனக்கு வள்ளல் பெருமான் அவருடைய ஒளிதேகத்தில் காட்சி கொடுத்தாருங்கய்யா. நான் 68 நாட்கள் தூங்காமல் விரதம் இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் எனக்கு இருதய நோய் இருதய பாதிப்பு, ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் அடைஞ்சிட்டேன். அந்த இருட்டுக்குள்ளார போயிட்டேன். பிறகு விழித்து கொண்டேன். பார்த்தால் வாயிற்படி அடைத்து கொண்டு வள்ளல் பெருமானுடைய ஒளிதேகம் இருந்தது. அதற்கு பிறகு நான் சன்மார்க்கத்திலிருந்து வேறு எங்கும் செல்லவில்லை. ஏனென்றால் இவர் சொல்வது உண்மை, தன்னுடைய வாழ்க்கையில் இவர் நடத்தி காட்டியிருக்கின்றார் என்று நான் என்னுடைய கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆக இது சயின்ஸ், இது சயின்ஸ், வெறும் மந்திர தந்திரம் இல்லை யோகம் ஞானம் இல்லை, இது பியூர் விஞ்ஞானம் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஐயா. சரி, இப்பொழுது டார்வினுக்கும் வள்ளலாருக்கும் என்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதை நாம் கொஞ்சம் பார்க்கலாங்க ஐயா. முதல்ல டார்வின் தன்னுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்கின்ற நூலிலே சேஞ்ச் கிராஜுவலி என்று எழுதுகின்றார். லட்சக்கணக்கான ஆண்டுகளில் இந்த உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது மனித நிலைக்கு வந்திருக்கின்றது. இவ்வாறு தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறும் என்று சொல்லுகின்றார். அது உண்மைதான். ஆனால் இன்றைய நிலைமை என்ன என்றால், மனித நிலை என்பது கடைசி நிலை. நாம் முடிவுக்கு அடுத்த நிலையில் நிற்கின்றோம். பரிணாமம் எங்கே போய் முடிய வேண்டும்? எங்கிருந்து உயிர்கள் தோன்றினவோ அந்த இறைவனிடம் போய் முடிய வேண்டும். அதற்கு முதல் நிலையில், அதற்கு இறைவனுக்கு முன்னால் அடுத்த நிலையில் மனித இனம் இருக்கின்றது. ஆக இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் எப்படி அடைந்தார்? 50 வருடங்கள் 3 மாதங்கள் 24 நாட்கள் தான் அவர் இந்த பூமியில் இந்த உடலுடன் இருந்தது. பிறகு திரிதேக சித்தி பெற்று கொண்டார். இப்பொழுது அவர் எந்த ஒரு வடிவத்திலும் தோன்றலாம். முத்திரல் வடிவமும் முன்னியாங்க எதிரும் அத்திரல் என கருள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார். முத்திரல் வடிவம் என்ற சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம்.
முன்னியாங்கு எய்துரும் என்றால் நான் நினைத்த நேரத்தில் இந்த வடிவங்கள் எதையும் எடுத்துக்கொள்கின்ற தெய்வீக ஆற்றலை, சித்திகளை ஆண்டவரை எனக்கு கொடுத்தீர்களாக என்று அவர் அந்த பாடலிலே நமக்கு சொல்லுகின்றார். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் ஏற்படும் என்று டார்வின் சொல்லுகின்றார். அது உண்மைதான். ஆனால் இப்பொழுது மனித நிலைக்கு அது பொருந்தாது. ஏனென்றால் இப்பொழுது மனிதன் நினைத்தால் இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் என்று டார்வின் சொல்லுகின்ற நிலை மாறிவிட்டது. நேச்சுரல் செலெக்ஷன் என்றாலுங்கய்யா இயற்கை தேர்ந்தெடுப்பது. இயற்கை தேர்ந்தெடுப்பது மனிதனுடைய உயிரினங்களின் கையில், மனிதர்களுடைய கையில் அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் இப்பொழுது என்ன ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இட் இஸ் நாட் அன்கான்ஷியஸ் நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சுரல் எவல்யூஷன். இட் இஸ் கான்ஷியஸ் டெலிவரேட் எவல்யூஷன். இப்பொழுது மனிதர்கள் நினைத்தால் அவர்களே தங்களுடைய பரிணாமத்தை முடித்து வைத்துக்கொண்டு வள்ளல் பெருமானை போல் இறைவனுடன் கலந்து விடலாம். ஏனென்றால் இது கடைசி நிலை. இதை டார்வின் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு விஷயங்கய்யா, அவர் ஒரு நாத்திகர். எப்படி நாத்திகம் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்தது என்றால், அவருடைய ஒரு 5 வயது பெண் குழந்தை இறந்து போகின்றாள். அவர் மிகவும் நேசித்த அந்த குழந்தையினுடைய இறப்பு அவரை பாதித்து விட்டது. என்றால் இவர் நிறைய இந்த ரிலீஜியஸ் ஃபிலாசபி, அவர்களுடைய கிறிஸ்துவத்தில் இருக்கின்ற நூல்களை எல்லாம் படித்தவர் தான். ஆனால் அந்த மரணம் இவரை பாதித்து இவரை ஒரு நாத்திகனாக மாற்றிவிட்டது. பல இடங்களில் இந்த அவருடைய நூல்களில் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த பரிணாம தத்துவத்திற்கு வெளியிலிருந்து வேறு எந்த சக்தியும், இப்படியே சொல்வார், கடவுள்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார், வெளியிலிருந்து வேறு எந்த சக்தியும் நமக்கு தேவையில்லை, இந்த பரிணாமம் தானாக நடந்து கொண்டே போகும் என்று அவர் எழுதுகின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி அல்ல. வள்ளல் பெருமான் விடிய விடிய கடவுளுடன் பேசிக்கொண்டே இருப்பார். 7000 பாடல்கள் இருக்கின்றன. 7000 பாடல்கள் இருக்கின்றன. தேவார மூவர், மணிவாசகர் எல்லோரும் சேர்ந்து எழுதியது 7000 பாடல்கள். இவர் ஒருவரே அவ்வளவு பாடல்களையும் எழுதுகின்றார். விடிய விடிய ஆண்டவருடன் பேசிக்கொண்டே இருப்பார். அதனுடைய விளைவு என்னவென்றால், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு ஒரு யோகங்கய்யா. ஆண்டவனிடம் நாம் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறைகளை, அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிஃப்ட்ஸ், என்ன வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றால் அவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்வது, எப்படியோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது. இப்பொழுது நான் உங்களிடம் பேசுவதைப் போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் பேச வேண்டும். எங்கே இருக்கின்ற ஆண்டவர்? நம்முடைய புருவ மத்திக்கு உள்ளே, உச்சிக்கு கீழே, உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியுதுடி என்று சொல்லுகின்ற மாதிரி அங்கே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் நாம் உள்ளே கண்களை மூடிக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? என்றாவது ஒரு நாள் ஆண்டவர் நம்மிடம் பேசுவார். அவ்வாறு தான் வள்ளல் பெருமானிடம் அவர் பேசுகின்றார். பேசுகின்ற பொழுது என்ன கிடைக்கின்றது என்றால், அவருக்கு 2 விஷயங்கள் கிடைக்கின்றன. புதிய வேதம், அருட்பெருஞ்சோதி அகவல் என்கின்ற ஒரு வேதம் கிடைக்குதுங்கய்யா. இப்போ சாதாரணமாக நாம் பேசுகின்றோம் இல்லைங்களா, இதை டார்வின் குறிப்பிடுகின்றார். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற முக்கியமான வேறுபாடு என்பது என்ன? மொழி தான், லாங்குவேஜ் தான். அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனித மூளை என்பது மிக பெரியது. யானை கூட இருக்குது, அதனுடைய உடம்புக்கு ஏற்றார் போன்ற பெரிய மூளை அதுக்கு இல்லை. ஆனால் மனித உடம்புக்கு, இந்த 6 அடி உடம்புக்கு இவ்வளோ பெரிய மூளை, 1 கிலோ 400 கிராம் இருக்கின்ற பெரிய மூளை நமக்கு இருக்கின்றது. இது எப்படி வந்தது என்றால், டார்வின் தன்னுடைய நூலில் எழுதுகின்றார், மொழியை பேசி 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 இந்த மூளை பெரிதாகிவிட்டது என்று அவர் எழுதுகின்றார். இன்னும் உள்ளே விவரமாக போனால் நேரம் ஆகிடுங்கய்யா. அதை மட்டும் வள்ளல் பெருமான், அதாவது டார்வின் நமக்கு சொல்லுகின்றார். ஆனால் ஒரு இடத்தில் அவருக்கு விஷயம் புரியவில்லை. என்னவென்றால், 4 கால்களில் நடந்த மிருகங்கள் இன்று மனிதனை போல் 2 கால்களில் எப்படி நடக்க முடிந்தது? பைபெடல் என்று சொல்வார்கள். 2 கால்களில் மனிதன் எப்படி நடக்க ஆரம்பித்தான்? அது ஏதோ ஒரு மனித குரங்கு முதலில் அதை செய்தது. அதற்கு பிறகு மனிதர்கள் ஹோமோசேப்பியன்ஸ் என்கின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அது தொடர்ச்சியாக வந்துவிட்டது. இது எப்படி நடந்தது? ஏன் 4 கால்கள் 2 கால்கள் ஆயின என்பதற்கு டார்வினிடம் விளக்கம் இல்லை.
அதற்கு வள்ளல் பெருமான் தான் நமக்கு விளக்கம் தருகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நமக்கு மனவாக்கு என்று ஒன்று இருக்கின்றது. நம்முடைய மனதில் இருந்து உற்பத்தி ஆகின்ற வாக்கு, இதனை வாக்கு யோகம் என்று சொல்வார்கள். நாம் பேசுகின்ற சொல் அனைத்தும் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது? மூளையிலிருந்து எண்ணம் வருது, நாக்கு பேசுகின்றது. இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அப்படி அல்ல. பெருமான் சொல்வது என்ன விதமான வாக்குகள் இருக்கின்றன என்றார். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, நான்காவது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வைகரி எல்லாம் அது என்ன ஒரு இப்போது நான் பிறகு சொல்கிறேங்கய்யா. ஆக 4 விதமான வாக்குகள் மனிதனுக்கு இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். இந்த சூக்குமை என்பது நம்முடைய தொப்புளில் இருந்து ஆரம்பமாகின்றது. இந்த தொப்புளில் ஆரம்பமாகின்ற பொழுது அது எப்படி இருக்கின்றது என்றால், மொழி அல்ல, சொல்லல்ல, எழுத்தல்ல, வெறும் ஒரு சலனம்தான். அங்கிருந்து மேலே வருகின்றது. இந்த அநாகதம் என்கின்ற சக்கரத்திற்கு வருகின்ற பொழுது எண்ணம் உற்பத்தி ஆகின்றது. விசுத்தி என்கின்ற இடத்துக்கு வருகின்ற பொழுது வடிவம் பெறுகின்றது. நாக்குக்கு வருகின்ற பொழுது அது நமக்கு மொழியாக, சொல்லாக வெளிப்படுகின்றது. ஓயாமல் இவ்வாறு பேசி 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 என்ன ஆகின்றது என்றால், மேல் நோக்கிய ஒரு சக்தி ஏற்படுகின்றது. புவியீர்ப்பு விசை நம்முடைய உடலை கீழேயே அழுத்தி கொண்டே இருக்கின்றது. அதற்கு எதிராக நம்முடைய வாக்கு என்ன செய்கின்றது என்றால், நம்மை மேல் நோக்கி இழுக்கின்றது. ஆக இந்த மேல் நோக்கி இழுக்கின்ற சக்தி ஒரு கட்டத்தில் என்ன ஆகின்றது என்றால், நம்முடைய முதுகு தண்டை நிமிர்த்தி 2 கால் விலங்காக மனிதனை செய்கின்றது என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். இதற்கு மேலே போய் இன்னொரு வாக்கு மனிதனுக்கு இருக்கின்றது என்கின்றார். என்னவென்றால், திரும்ப திரும்ப டார்வினோ மற்ற விஞ்ஞானிகளோ சொல்வது என்னவென்றால், அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்து 2500 வருடமாக மேன் இஸ் எ திங்கிங் அனிமல் என்றார் அரிஸ்டாட்டில். அதையே எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் மனிதன் ஒரு விலங்கு விலங்கு விலங்கு, ஆனால் சிந்திக்க தெரிந்த விலங்கு, பேச தெரிந்த விலங்கு, இப்படியே சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார்? வள்ளல் பெருமான் மட்டுமல்ல, நமக்கு திருமூலரும் சொல்வார், திருவள்ளுவரும் சொல்வார், மணிவாசகரும் சொல்வார். இவர்கள் எல்லாம் சொல்லுவது என்னவென்றால், இறைவனின் குழந்தை. நம்ம யாருங்க? விலங்கு மட்டுமல்ல, இந்த உடல் விலங்குகளைப் போல் இருக்கலாம். நமக்கு உணவு, உறக்கம், மைதனம், அச்சமெல்லாம் விலங்குகளைப் போல் இருக்கலாம். ஆனால் நாம் இறைவனின் குழந்தை. வி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட். நம்முடைய தந்தை யார்? அதை மெய்த்தந்தை என்பார், உயிர் தந்தை என்பார். நமக்கு உடலை கொடுத்தது தான் நம்முடைய அப்பாவும் அம்மாவும். இது தற்காலிகமானது. ஆனால் உயிரை கொடுத்தது யார்? இறைவன். அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இறைவன் என்பவன் சூரியனைப் போல் இருக்கின்றான், அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றான். அவனிடமிருந்து வருகின்ற கோடிக்கணக்கான கதிர்களாக ஒவ்வொரு உயிரும் இருக்கின்றது. அப்போ அந்த உயிர் யாருங்க? உயிருக்கு அப்பா யாருங்க? இறைவன் தான். இதான் நமக்கு காலம் காலமாக தமிழ் ஞான மரபு திருவள்ளுவர் காலத்திலிருந்து வள்ளல் பெருமான் வரைக்கும் சொல்வது. அது இயல் அருள் ஒளி ஓர் ஏகதேசத்தினாம் உயிர் ஒளி காண்க என்ற என் அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார். ஆக அருளொளி என்பது கடவுள், அருட்பெருஞ்சோதி உயிர், அதனுடைய பின்னம், ஃப்ராக்மெண்ட்டு தான் உயிர் என்று வள்ளல் பெருமான் நமக்கு அகவலிலே சொல்வார். ஆக நாம் யார்? இறைவனின் குழந்தைகள். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன? நம் தந்தையை போல் ஆவது. தந்தை எப்படிப்பட்டவர்? ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னிப்ரெசன்ட், எல்லாம். அவருக்கு சர்வ சக்தி, சர்வ வல்லமை, சர்வ அறிவு, சர்வ அருள் எல்லாமே அவருக்கு எல்லையற்றது, இன்ஃபினிட் பீயிங்ஸ். நாம் எல்லாவற்றிலும் ஃபைனிட் பீயிங்ஸ். இந்த ஃபைனிட்னஸ் நமக்கு எப்படி வந்தது? இந்த குறைமதி, குறைந்த உடல், இதெல்லாம் எப்படி வந்தது? ஏன் நம்முடைய அப்பா மாதிரி நம்மால் ஆக முடியவில்லை? அதற்கு பெருமான் நமக்கு தெளிவான பதில் சொல்லுகின்றார். நமக்கு ஆணவம் என்கின்ற நான் தனி, அவர் தனி, நான் தனி, நீங்கள் தனி, நான் தனி, அந்த விலங்கு தனி என்று இந்த தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி வந்துவிட்டது. இது நீங்களும் பார். இதுக்கு பேர் தான் ஆணவம். தமிழில் ஆணவம் என்கின்ற சொல்லுக்கு 2 வேர்ச்சொற்கள் இருக்கின்றன. அணு, அவம்.
நம்முடைய உயிர் எப்படி இருக்குங்கய்யா, நம்முடைய புருவ மத்திக்குள்ளே ஆத்மா என்பது சிற்றணு வடிவினன் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அணு அளவு இருக்கின்றது. அதோடு அதில் என்ன இருக்குது, அவம். ஏன் நாம் செத்து போகின்றோம் என்பதற்கு அந்த வார்த்தையிலேயே பொருளை வைத்து படைத்திருக்கின்றார்கள் சித்தர்கள். அவம் என்றால் மரணம். அணு அளவு இருக்கிறோம், அதுவும் என்ன ஆகுது, மரணத்தில் முடிஞ்சு போகுது. இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னங்க, ஆணவம்தான், இந்த ஈகோ தான். அதனால தான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் என்று திருவள்ளுவர் நாயனார் சொன்னார். வானோர்க்கு உலகம், அப்போ வானோர்களுக்கும் யான் எனது என்னும் செருக்கு போகவில்லை என்பது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்ன, வானோருக்கு மேலே யார் இருக்காங்கய்யா, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். இந்த அருட்சிவம் பரசிவம் மட்டும்தான் இருக்குது, கடவுள் தான் இருக்கிறார். அந்த இடத்துக்கு நீ போயிடுவ. இந்த யான் எனது என்னும் செருக்கு என்பது ஆணவம். செருக்குன்னாங்கய்யா, தெலுங்கு யாருக்காவது தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். செருக்குன்னா கரும்பு. இப்போ பொங்கல் பண்டிகை வரப்போகுது, கரும்பு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் திருவள்ளுவர் நாயனார் நமக்கு சொல்லுவார், தம்பி கரும்பை விட இனிப்பாக ஒரு பொருள் இருக்குது, அதை யாரும் விட மாட்டாங்க. அது என்னது, அவங்களுடைய ஈகோ. ஆக அந்த ஈகோவை விட்டுட்டா நம்ம என்ன ஆகிடுவோங்கய்யா, நம்ம அப்பா மாதிரி இன்ஃபினிட் பீயிங் ஆகிடுவோம், கடவுள் ஆகிடுவோம், கடவுள் நிலைக்கே நம்ம போயிடுவோம். அந்த நிலைக்கு போனவர் வள்ளல் பெருமான். இந்த சிந்தனையே டார்வினுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர் மனிதனை ஒரு விலங்காகவே திரும்ப 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 பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் ஆரம்பத்தில் மேல்நாட்டில் கூட இந்த சிந்தனை கிடையாது. இந்த ஹெர்மிஸ் என்கின்ற சென்ற வகுப்பிலே நான் உங்களுக்கு சொன்னேன், எமரால்டு டேப்லெட்ஸ் ஆஃப் த்ரைஸ் கிரேட் ஹெர்மிஸ் என்று. அவர் கிரேக்கத்திலே தாத் என்கின்ற கடவுளாக கருதப்பட்டார். கிரேக்கத்திலே ஒரு சித்தனாக ஹெர்மிஸாக கருதப்பட்டார். அவருடைய அந்த 12 விதிகளை பற்றி சென்ற வகுப்பிலே நான் சொன்னேன். அவர்கள் சொல்லுவது என்னென்னா, அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உண்டு. அண்டம் என்பது பிரபஞ்சம், பிண்டம் என்பது இந்த மனித தேகம். அதனை மேக்ரோ காசம் என்பார்கள், இதனை மைக்ரோ காசம் என்பார்கள். அந்த மேக்ரோ காசத்தில் என்னவெல்லாம் உண்டோ அவ்வளவும் இந்த மைக்ரோ காசத்தில் உண்டு. ஆனால் அவ்வாறு நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதனை பிண்டாண்ட யோகம் என்று இதற்கு விளக்கம் சொல்வார் வள்ளல் பெருமான். கிட்டத்தட்ட ஒரு 40 யோகங்களை வள்ளல் பெருமான் சொல்லித் தருகின்றார். உலக மகா யோகி அவர். அடியேனே ஒரு 15 யோகங்களை யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கின்றேன். ஒரு 50 விதமான தியானங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன் வள்ளல் பெருமான் சொல்வதை எல்லாம். ஆக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த ஆணவம் என்கின்ற ஈகோ என்கின்ற ஒரு சிறையிலிருந்து வெளியே போவதே இல்லை. பகல்லையும் போகிறதில்லை, கனவுலையும் போகிறதில்லை, வெளியில் போகிறதே இல்லை. இவ்வளவு பெரிய சிறையிலிருந்து நாம் மாட்டிக்கொண்டிருக்கோம். இது சைக்காலஜி, தியாலஜி, இந்த இடத்துக்கெல்லாம் அவர் டார்வின் வர்றதில்லைங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் எல்லாம் ஒரே தொகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து வருகின்றது, மனிதனிடம் நிற்கின்றது. இந்த இடத்துக்கு இந்த டெசன்ட் ஆஃப் மேனோடு அவர் நின்று போகின்றார். ஃப்யூச்சரில் என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும் என்று சான்சி ரைட் கேட்டதுக்கு பதில் அவரிடம் இல்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவங்க. அதாவது இன்னொரு அறிஞர் ஒருத்தர் இருந்தாருங்கய்யா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மால்தூஸ் என்கின்ற அவர் ஒரு பாதிரியார், ஆனால் ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். தியரி ஆஃப் பாப்புலேஷன், உலகத்திலே மக்கள் தொகை அதிகமாகி கொண்டே வருகின்றது. டார்வின் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணமே கூட அவர் தான் சில பேர் சொல்கிறாங்க. அந்த மால்தூஸ் என்ன சொல்லுகின்றார் என்றால், உலகத்திலே உணவு உற்பத்தி என்பது கிடையாக ஹரிசாண்டலாக அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனிதர்களுடைய உற்பத்தி என்பது இப்படி செங்குத்தாக பெர்பெண்டிகுலராக மேலே ஏறிக்கொண்டே இருக்கின்றது. ஜியோமெட்ரிக்கல் growth என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு கட்டத்திலே உணவு இல்லாமல் மனித குலம் அனைத்தும் இறந்து போகும். இதுதான் மால்தூஸினுடைய தியரி. அந்த தியரியை இவர் கோட் பண்ணுறார், மேற்கோள் காட்டுகின்றார். மேற்கோள் காட்டி என்ன சொல்லுகின்றார் என்றால், ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான போராட்டம், வல்லமையே வெல்லும், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துக்கு ஒவ்வொரு விலங்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் உயிரை வளர்ப்பதற்காக மற்ற விலங்குகளை அடித்து உசித்து சாப்பிடுகின்றது. இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் எல்லாம் டார்வின் சொன்ன பிறகு தான் ஏற்பட்டதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருனாக்கா, இருங்க முதல்ல இதை முடிச்சிடுறேன்.
டார்வின் சொன்ன காலத்தில் 1871 உலகத்தினுடைய ஜனத்தொகை 100 கோடி இல்லைங்கய்யா. இன்றைக்கு எவ்வளோ இருக்குங்க? சுமார் 750 கோடி இருக்குது. அவ்வளோ பேருக்கு உணவு கிடைக்குதா இல்லையா? கிடைச்சிட்ருக்கு. எத்தனையோ வழிவகைகள். அது பசுமை புரட்சி என்று சொல்லுகின்றார்கள், ரசாயன உரம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த மாதிரி பல காரணிகள். அதற்குள்ளார போனால் அது 1 மணி நேரம் ஆகிடும். ஆக ஜனத்தொகை வளர்ந்து கொண்டே வருகின்றது. அதே போல் உணவு உற்பத்தியும் அதிகமாகி கொண்டே வருகின்றது. மால்தூஸும் டார்வினும் சொன்னதைப் போல மக்கள் உணவில்லாமல் மனிதகுலம் சாகவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த மனித குலம் பெருகி கொண்டே போகுங்கிறார். அதற்கு காரணம் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், பரிணாமம் என்ன? கீழ்நிலையில் இருக்கின்ற தாவரங்கள், விலங்குகள் இவையெல்லாம் மேல்நிலைக்கு பரிணாமத்தில் மனிதனாக மாற வேண்டும். அது வரைக்கும் வந்தாச்சு. சரி, மனிதன் எங்கே போக வேண்டும்? கடவுள் நிலைக்கு, அப்பாவனுடைய இடத்துக்கு நாம் போக வேண்டும். அதை எப்படி போக முடியும் என்றால், இந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். எப்படின்னா, விலங்குகள் வரைக்கும் டார்வின் சொல்கிறது கரெக்ட். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப். ஒன்றை ஒன்று அடித்து தின்றுதான் பிழைக்க முடியும். ஆனால் மனிதனிடம் வருகின்ற பொழுது பெருமான் சொல்லுகின்றார், அப்படியே இந்த பரிணாமம் வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் என்பது இன்டர்னல் எவல்யூஷனாக மாறி போகின்றது. உள்ளே திரும்பி பார், செல்ஃப் கான்ஷியஸ்னஸுக்கு வரணும் முதல்ல. அதுதான் எல்லா ஞானிகளும் சொல்வது, நாம் தியானம் செய்து அடைவது எல்லாம் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த இடம் வரைக்கும் டார்வினே வர்றாருங்க. அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த சான்சி ரைட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கின்றார். ஐயா, மனிதனுக்கு, அதாவது மனித குரங்குக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்த பொழுது அது 2 கால் மனிதனாக மாறியது, எரெக்ட் ஸ்டாண்டு அதுக்கு கிடைச்சது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் என்கின்ற தன்னுணர்வுக்கும் நிமிர்ந்து நின்றதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றார் சான்சி ரைட். டார்வின் சொல்கிறார், எனக்கு தெரியாது, நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்களும் ஒரு பேராசிரியர் தானே, ஏன் நீங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு நூலை எழுதக்கூடாது என்று கேட்கின்றார். சான்சி ரைட் உடனே அதை ஏற்றுக்கொள்கின்றார். டார்வின் சொல்கிறத தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சான்சி ரைட் ஒரு நூலை எழுதுகிறார் இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி. அது அமெரிக்கன் ஃபிலாசபிங்க, அதுக்குள்ளே இப்போ நுழைய வேணாம். அதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறது, குருஜி பேசுகிறது, ஓஷோ பேசுகிறது, உலகத்தில் இருக்கிற இந்த நியூ ஏஜ் குருஸ் எல்லாம் பேசுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னை அறிதல்லாம் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு மேலே காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் ஒன்று இருக்கின்றது, டிவைன் கான்ஷியஸ்னஸ் ஒன்று இருக்கின்றது. சுத்த சிவ துரியாதீதம் வரைக்கும் வள்ளல் பெருமான் போகிறார். 43 ஆல்டர்னேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசுகிறார். அதெல்லாம் டார்வினுக்கு அந்த இடங்கள்லாம் தெரியலைங்கய்யா. ஆக இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், மேல்நிலைக்கு போகின்ற பொழுது இந்த ஜனத்தொகையெல்லாம் கூட்டிக்கொண்டே வரும் என்பதற்கு ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கின்றாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஐன்ஸ்டீனுடைய சயின்ஸ் கொஞ்சம் வருது. உலகத்தில் இருக்கின்ற பசிப்பினி என்பதை தீர்ப்பது எப்படி என்றால், வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், E = mc² என்கின்ற உலக புகழ்பெற்ற ஃபார்முலாவை ஐன்ஸ்டீன் நமக்கு கொடுத்தார். அதை பயன்படுத்தி யுரேனியத்திலிருந்து அணுகுண்டு தயாரித்து இன்று உலகத்தை அழிக்கின்ற அளவுக்கு அவர்கள் போயிருக்கின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அழிவு சக்தியாக அதை பயன்படுத்தாமல், ஐன்ஸ்டீனுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது, ஒவ்வொரு உள்ளேயும் நமக்கு ஒளி இருக்கின்றது, ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கின்றது என்றதை 2 இடத்திலே அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். என்ன செய்கின்றார் என்றால், நம்முடைய வயிற்றை ஒரு அட்டாமிக் ரியாக்டராக மாற்றிக்கொண்டார். இது எப்படி சார்? அதுக்கு அவர் பெரிய விஞ்ஞானமே கொடுக்குறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னாக்கா, 1 கிராம் மேட்டர், 1 கிராம், அதாவது யுரேனியமாக இருக்கலாம் அல்லது நம்ம அரிசியாக கோதுமையாக இருக்கலாம். இந்த 1 கிராம் மேட்டரை அப்படியே நீங்கள் சக்தியாக மாற்றினால் எவ்வளோ வரும் அப்படின்னா, 600 டன் TNT வெடிமருந்தை வெடித்தால் எவ்வளவு ஆற்றல் வெளிப்படுமோ அவ்வளோ ஆற்றல் வெளிப்படும். நமக்கு ஒரே ஒரு பருக்கை அரிசி வாழ்நாள் முழுக்க போதும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கின்றார். அதை தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் நடத்தி காட்டுகின்றார். பிரம்மஞான சபையை 1885ஆம் ஆண்டு சென்னை அடையாருக்கு வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார் வள்ளல் பெருமானுடைய பிரதம சீடர் தொடுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள். அதிலே அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், என்னுடைய குருநாதர் 1 கைப்பிடி அரிசி சாதம் சாப்பிடுவார், 3 மாதம் சும்மா இருப்பார். அதுவே அவருக்கு போதுமானதாக இருந்தது. பிறகு
ஒரு பருக்கையை சாப்பிடுவார். அதற்கு பிறகு கொஞ்சம் வெந்நீர், கொஞ்சம் தேன் சாப்பிடுவார். அதற்கு பிறகு அதையும் நிறுத்திட்டு வெறும் வெந்நீரை மட்டும் சாப்பிட்டார். அதற்கு பிறகு அவருடைய உடலே அவருக்கு அமுதங்களை உற்பத்தி செய்து கொடுத்தது. உணவை அறவே நிறுத்திவிட்டார். அவருடைய உடலிலே 10 விதமான அமுதங்கள் சுரந்தன என்று போகிற. இந்த இடத்துக்கெல்லாம் டார்வின் வரல. அதாவது வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றாருன்னா, ஒரு புதிய அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, நம்முடைய உடல் எப்படி இருக்கின்றது, அதை எப்படி மாற்றி அமைப்பது என்கின்ற இடத்துக்கு போகின்றார். 10 விதமான அமுதங்கள், 5 விதமான அமுதங்கள் நம்முடைய நாக்கிலே சுரக்கும், மூளையிலிருந்து 5 விதமான அமுதங்கள் சுரக்கும், கடைசி அமுதம் அருளமுதம் என்றெல்லாம் பெருமான் ஒரு பெரிய பட்டியலே நமக்கு அமுத விஞ்ஞானத்தையே வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த E=mc² என்பதை எங்கே அவர் பயன்படுத்துகின்றார் என்றால், உன்னுடைய உடலிலே இப்பொழுது ஜீரண நீர்களில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறுகின்றது. அதனால் ஆற்றல் முழுக்க வெளிப்படவில்லை. ஒரு நாளைக்கு 2 கிலோ சாப்பிட்றோங்க ஐயா, ஏறக்குறைய 4 வேளை. ஆனால் எவ்வளோ ஆற்றல் கிடைக்குது? லட்சத்தில் ஒரு பாகம் கூட கிடைக்கல. மீது எல்லாமே கழிவாக வெளியாக நவத்வாரங்கள் வழியாக போய்கொண்டே இருக்கின்றது. அதை தான் வள்ளல் பெருமான் மாற்றி அமைத்து இந்த உடலில் கழிவுகள் ஏற்படாமல் அமுதம் உற்பத்தி ஆகின்ற சுத்த தேகமாக இதனை மாற்றிக்கொள். அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் தர்றார், ஒரு விஞ்ஞானம் தர்றார். ஒரு நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். இன்னொரு அடுத்த இடத்துக்கு அவர் போகிறாருங்க. எங்கே போகிறாருன்னா, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே என்கின்றார். நல்லா கவனிங்க. யுரேனியத்திலிருந்து அணுகுண்டு இவங்க தயாரித்து வெடித்தா என்ன ஆகுதுங்க? அதனுடைய கதிர் இயக்கம், அந்த கதிர் இயக்கத்தால் உலகமே அழிஞ்சு போயிடுமோ என்கின்ற அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு ஊரும் ஜப்பானில் 20 லட்சம் மக்கள் கொண்ட நகரம், ரெண்டும் ஒன்றுமே இல்லை, சர்வ நாசம். ஆக யுரேனியத்திலிருந்து நீங்கள் அணுகுண்டு தயாரித்து வெடித்தால் என்ன கிடைக்கின்றது? அந்த கதிர் இயக்கத்தால் அழிவு ஏற்படுகின்றது. சரி, இதற்கு என்ன மாற்று? எனக்கு தெரிந்து நான் அறிந்த வரை ஒரு 50,000-60,000 புத்தகத்துக்கு மேலே படிச்சுட்டேங்கய்யா. நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் எங்கேயுமே யாருமே இதற்கு மாற்று இன்று வரை யாரும் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் தான் சொல்லியிருக்கார். எப்படி சொல்கிறாருன்னா, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே. அணுகுண்டை வெடித்தா எவ்வளோ வருதுங்க? பேரொளி வரும். அதே மாதிரி பெரிய சக்தி வெளிப்படும். அப்போது அன்பு என்கின்ற அணுவை தனியே பிரித்து எடுத்து அதுக்கு ஒரு சர்டன் குவான்டிட்டி வேணுங்கய்யா. அந்த அளவுக்கு அன்பெனும் அணுவிலிருந்து ஒரு அணுகுண்டை எதிர்காலத்திலே யாராவது ஒரு விஞ்ஞானி வருவார், வந்து அவர் அன்பெனும் அணுகுண்டை வெடிக்கின்ற பொழுது இதற்கு மாற்று கிடைக்கும். இந்த இடத்துக்கெல்லாம் ஐன்ஸ்டீனும் வரல. அன்பு என்பது ஓர் அணு என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. அதை கடந்து அருள் என்கின்ற ஓர் அணு, அந்த அருள் என்கின்ற ஓர் அணு தான் பிக் பேங் தியரியை உற்பத்தி பண்ணுச்சுன்னு சொல்கிறாரு. பிக் பேங் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகின்றார்கள். மிக 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 அடர்த்தியான ஒரு புள்ளி இருந்தது. அந்த புள்ளி தன்னுடைய கணத்தை தானே தாங்க முடியாமல் வெடித்து சிதறியது. அவ்வாறு வெடித்து சிதறியது தான் பெருவெடிப்பு கொள்கை என்கின்ற பிக் பேங். அப்பொழுது தான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது அந்த புள்ளி, மிக அடர்த்தியான அந்த புள்ளி எதனால் ஆனது என்றால், அருள் என்கின்ற அணுவிலிருந்து அது உற்பத்தி ஆனது. அருள் தான் கடவுள், அன்பு தான் உயிர். அன்பின் வழி அது உயிர்நிலை என்று திருவள்ளுவர் நமக்கு சொல்வார். நம்முடைய உயிர் என்கின்ற ஆன்மா எதனால் ஆனது? அன்பு என்கின்ற பொருளால் ஆனது. கடவுள் என்கின்ற ஒரு வடிவம் எதனால் ஆனது என்றால் அருள் என்கின்ற பொருளால் ஆனது. அன்பு = உயிர், அருள் = கடவுள். விஞ்ஞானபூர்வமாக வள்ளல் பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். ஞானத்தை உலகிலே விஞ்ஞான மொழியில் நமக்கு கொடுத்தது உலகத்திலேயே வள்ளல் பெருமான் ஒருவர் தான். சரி, அடுத்தது இடத்துக்கு வர்றங்கய்யா. என்னென்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த வயிற்றை மாற்றி அமைச்சிக்கணும், அட்டாமிக் ரியாக்டரை மாற்றி அமைச்சிக்கணும்னு சொல்லி. அதற்கு வள்ளல் பெருமான் என்ன நமக்கு சொல்லுகின்றார்ன்றாங்கய்யா, சுத்த தேகமாக்குவதற்கு பாருங்களேன், ஒரு 5 நிலைகளை குறிப்பிடுகின்றார். அதாவது எப்படி யுரேனியம் ஐசோடோப் 235 மட்டுமே தான் தேர்ந்தெடுத்து அவங்க அணுசக்திக்கு பயன்படுத்துகிறாங்க, அதே போல் நாமும் எப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் என்று ஒரு பட்டியல் தர்றார். அழுகி போகாத உணவுகளை மட்டுமே உண்க. நல்லா குறிச்சிக்கோங்க. இதுக்கு நமக்கு அன்றாடம் பயன்படணும். நமக்கு ஆரோக்கியமும் ஆயுளும் கூடுறதுக்கு இது பயன்படும். அழுகி போகாத உணவுகளை மட்டுமே உண்க என்று சொல்லுகின்றார். அப்படி 5 பொருள்களை அவர் குறிப்பிடுகின்றார். தேன், ஹனி, தேன், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கல்கண்டு, அப்புறம் அயம் முதலிய செந்தூரங்கள், தாமிரம் முதலிய பஸ்பங்கள்.
இந்த தாமிரம் முதலிய பஸ்பங்களால் ஜீரணம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? லிவர் போயிடும், கிட்னி போயிடும். அது போகாமல் தடுப்பதற்கு என்ன செய்கின்றார்? கரிசலாங்கண்ணி என்கின்ற ஒரு மூலிகை, எவ்வித தந்திரத்திலாவது தினம் தினம் இந்த கரிசலாங்கண்ணியை உட்கொள்க என்று சொல்லுகின்றார். சரி, அதே போல் 18 காயசித்தி மூலிகைகளை நமக்கு கொடுத்துருக்கின்றார். கொண்டிருக்கிறியா? இப்போ கொஞ்ச நேரம் இருங்கயா, அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 18 காயசித்தி மூலிகைகளை, காயசித்தின்னா என்னங்க? நோயே வராது, இந்த உடல் வந்து சித்தியாகிடும். ஆக 18 காயசித்தி மூலிகைகளை நமக்கு கொடுத்துருக்கின்றார். அப்புறம் 5 விதமான குணங்கள் இந்த உணவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? அதில் என்னென்னு பாருங்களேன். சீக்கிரம் விரைவாக ஜீரணமாக வேண்டும், இது ஒன்று. ரெண்டாவது, குறைந்த அளவில் நிறைந்த உஷ்ணம், ஏன்னா உஷ்ணம்தான் வாழ்க்கை, நிறைந்த உஷ்ணம் தர வேண்டும். மூன்றாவது, மலச்சிக்கலும் கபமும் உற்பத்தியாகக்கூடாது. கீழ்மூலாதாரத்திலே மலச்சிக்கல் உற்பத்தியாகக்கூடாது, தொண்டையிலே கபம் உற்பத்தியாகக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுகின்றார்? எந்த பழங்களையும் சாப்பிடாதீர்கள், சளி பிடிச்சிக்கும், கபம் வந்துடும். அவர் சொல்கிற 3 படம், பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம், பங்காள வாழைப்பழம் என்று 3 வாழைப்பழங்களை சொல்லுகின்றார். அதில் அமுதம் அதிகமாக இருக்கின்றது, அதை மட்டுமே உண்க என்று சொல்லுகின்றார். அடுத்தது அதிக ஒளியை கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக, பூமிக்கு அடியிலே இருட்டில் விளைகின்ற கிழங்கு வகைகள் எதையுமே சாப்பிடாதீங்க, கருணைக்கிழங்கு மட்டும் அதுக்கு எக்ஸெப்ஷன் சொல்வார். அதே போல் வானத்திலே இருக்கின்ற ஒரு 20 அடி 30 அடி உயரத்திலே இருக்கின்ற தேங்காய்களை நீங்கள் உண்ணலாம் என்று நமக்கு சொல்வார். ஏன்னா அதில் அது ஒளியிலிருந்து உற்பத்தி ஆகின்றது. அடுத்தது என்ன சொல்வாருன்னா, அதிக அமுத பாகத்தை என்னென்ன உணவுகள் கொண்டிருக்கின்றன ஒரு பெரிய பட்டியல் தர்றார். உதாரணமாக சொல்கிறேங்கய்யா, பருப்பிலே துவரம்பருப்பு மட்டும்தான் சாப்பிடணுன்றார். பருப்பிலே துவரம்பருப்பு மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்கிறார். ஏனென்றால் அதிலே அமுத பாகம் அதிகமாக இருக்கின்றது, விஷபாகம் குறைவு. எல்லா பொருள்லையும் அமுதமும் விஷமும் இருக்குது. அமுதபாகம் அதிகமாக இருக்கின்ற உணவுப் பொருட்களை மட்டுமே தனியாக பிரித்து ஒரு பெரிய பட்டியல் தர்றார். தண்ணி என்ன பண்ணும்? மழை தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். முதல் 5 நிமிஷத்தில் விட்டுட்டு மீதி வருகின்ற மழை நீரை 5 லிட்டர் 2 லிட்டராக சுண்ட காய்ச்சி அதிலே சுக்கு, அந்த சுக்கையும் சுண்ணாம்பு தடவி சுட்டு சுரண்டி எடுத்துட்டு அந்த சுக்கு பொடியை போட்டு நீங்கள் அந்த நீரை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அது கனநீராக H3O2ஆக மாறும். சாதாரண தண்ணி என்னங்க? H2O தானே. இவர் என்ன சொல்கிறார்? H3O2 என்கின்ற கனநீராக எடிபிள் ஹெவி வாட்டராக மாறும். இந்த ஹெவி வாட்டர் இல்லைன்னாக்கா அணு விஞ்ஞானம் வேலை செய்யாது, அணுசக்தி உலை வந்து வேலை செய்யாது. ஆக இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, உடலில் நஞ்சை முறிக்க, டீடாக்சிஃபிகேஷன், நம்முடைய உடலில் இருக்கின்ற நஞ்சை முறிப்பதற்கு என்ன சொல்லுகின்றார் என்றால், தினமும் 5 கெட்டி மிளகுகளை உண்க. நமக்கு சித்தர் பழமொழி இருக்குது, 10 மிளகுகள் இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். ஏன்னா அது விஷமே வச்சிட்டாலும் இந்த 10 மிளகுகளை நாம் சாப்பிட்டா என்ன ஆகுனாக்கா அந்த விஷத்தை வந்து அது முறிச்சிடும். ஆக தினமும் 5 கெட்டி மிளகுகள், ஏதோ பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 5 கெட்டி மிளகுகளை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஐயா நேரம் இருக்குதுங்களா? ஐயா இன்னும் நிறைய நேரம் செய்தி இருக்கு, நேரம் இருக்குங்களா ஐயா? என்னங்க ஐயா? 5 நிமிடங்கள் இருக்கா? சரிங்க ஐயா. இப்போ அவர் டார்வின் என்ன சொல்கிறாருன்னா, நோ ப்ராக்ரஸ் நோ பெர்ஃபெக்ஷன். மனிதர்கள் பெர்ஃபெக்ஷனை பற்றி அந்த காலத்தில் நிறைய தத்துவவாதிகள் பேசி கொண்டு இருந்தார்கள். மனிதன் வந்து பெர்ஃபெக்ஷன் ஆனால் கடவுள் நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் ஏற்றுக்கிறது இல்லை. 19ஆம் நூற்றாண்டை செஞ்சுரி ஆஃப் ப்ராக்ரஸ் என்று சொல்வார்கள். எல்லா விதங்களிலும் மனிதர்கள் முன்னேறிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த காலம், தொழில் புரட்சி ஏற்பட்ட காலம். ஆனால் இதை டார்வின் ஏற்றுக்கிறது இல்லை. பரிணாமத்தில் ப்ராக்ரஸும் கிடையாது, பெர்ஃபெக்ஷனும் கிடையாது, அது அட் ரேண்டம். அந்த நேச்சுரல் செலெக்ஷன் என்பது இயற்கை என்ன செய்யும் என்றால் அதற்கு ஒரு பர்பஸ் கிடையாது. பரிணாமத்திற்கு ஒரு பர்பஸ், ஒரு குறிக்கோள், இன்ன திசையில்தான் போக வேண்டும் என்கின்ற எந்த விதமான ஒரு நோக்கமும் அதற்கு கிடையாது என்று டார்வின் சொல்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி சொல்ல, நமக்கு மாணிக்க வாசகரும் சொல்ல, நம்முடைய ஞானிகள் யாருமே சொல்லலை. இதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன் மனிதனாக பிறந்தோம்?
இதுவரை வந்திருக்கிறோம். புல்லாய் பூடாய் புழுவாகி இவ்வளவும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கடைசி 6வது நிலையில் மனிதனாக இருக்கிறோம். இதுக்கு மேலே திருவள்ளுவர் சாமி 4 அறிவு நிலைகளை சொல்கிறார். 7வது அறிவு குறிப்பறிவு, 8வது அறிவு மெய்யுணர்தல், 9வது அறிவு நுண்மான் நுழைப்புலம், 10வது அறிவு இறைவனுடைய வாளறிவு. ஆக நாம் 6வது படியில் இருக்கின்றோம். 5 புலன்கள் மனம் 6வது நிலையில் இருக்கிறோம். மேலே 4 புலன் அறிவு நிலைகளை நாம் மேலே ஏற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதையே இன்னும் விரித்து 43 நிலைகளாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். ஆக மனித பிறப்பு என்பதே ப்ராக்ரஸ் நோக்கி தான், முன்னேற்றத்தை நோக்கித்தான் இந்த மனித பிறப்பு இருக்கின்றது. அப்புறம் பெர்ஃபெக்ஷனை நோக்கி இருக்கு. பெர்ஃபெக்ஷன் யார்? கடவுள் தான், நம்ம அப்பா தான். அந்த நிலையை நோக்கி நாம் போக வேண்டும். 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும். இந்த நோக்கம் பரிணாமத்துக்கு உண்டு என்று டார்வின் சொன்னதை மறுத்து இவர் பேசுகின்றாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, பரிணாமத்தில் எந்த மாதிரி உயிரினங்கள் வாழும் அப்படின்னு சொன்னால், ஒன்லி செல்ஃபிஷ் ஆர்கனிசம்ஸ் வில் சர்வைவ். 100% சுயநலம் யாருக்கு இருக்கின்றதோ அவன்தான், அந்த உயிரினம்தான் நீடிக்கும் வாழுங்கிறார். இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியுங்கய்யா? இது என்னென்னா, அந்த ஹாப்சன் ஒரு ஆள் இருந்தார், அவர் சொன்னார் ஆல் அகெயின்ஸ்ட் ஆல்னர், எல்லாரோடையும் சண்டை போடுறது. இதைத்தான் விஞ்ஞானமாக இவர் டார்வின் சொல்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் இதை ஏற்றுக்கிறது இல்லை. வள்ளல் பெருமான் அவர் அருள்நிலைக்கு போக சொல்கிறார். காலம் உள்ள போதே எல்லா உயிர்களையும் உயிராக கருதுகின்ற அருள்நிலைக்கு வந்துவிடு. எதிலும் பொது நோக்கம் வேண்டும், ஆன்மநேய ஒருமைப்பாடு வேண்டும் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறாருங்கய்யா. ஆக இது டார்வின் சொல்கிறது வேற ஒரு திசை, வள்ளல் பெருமான் சொல்வது நேர் எதிர் திசை. இப்படி இது போய்கொண்டே இருக்கின்றதுங்கய்யா. அப்புறம் இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொழியை சரியாக பயன்படுத்தினதுனால தான் நமக்கு இந்த மூளை பெருசாக வந்துச்சின்னு சொல்கிறாருங்கய்யா. ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அது டார்வின் சொல்லலை. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், எதிர்காலத்தில் இந்த மூளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த இருதயத்தின் வேலையை எடுத்துக்கொள்ளும். நல்ல கவனிங்க, சும்மா கற்பனையாக கேட்டு வைங்க. விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் இதை ஆராய்ச்சி பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்கின்றார். இப்பொழுது நமக்கு உடலில் இருக்குல்ல 5 ட்ரில்லியன் 5 லட்சம் கோடி செல்கள் உடலிலே இருக்கின்றன. அவை எப்படி வாழ்கின்றன? உணவையும் ஆக்சிஜனும் எடுத்துக்கொண்டு வாழ்கின்றன. எது கொண்டு போய் கொடுக்குறது? லாரி டிரான்ஸ்போர்ட் எதுங்க? ரத்தம்தான், பிளட் சர்க்குலேஷன் தான். வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? மூளையிலே அமுதம் உற்பத்தியாகும். அந்த அமுதம் இந்த உடலெங்கும் போகும். அப்பொழுது இரத்தத்திற்கு வேலை இருக்காது, இதயம் பம்ப் செய்ய தேவையில்லை என்று எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் என்று விஞ்ஞானபூர்வமாக வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். 39 மியூட்டேஷன்ஸ் தன்னுடைய உடலில் நடந்ததை அவர் குறிப்பிட்டார் என்று நான் சொல்லுகின்றேன் இல்லையா? அதில் ஒரே ஒரு மாற்றம் தான் எதிர்காலத்திலே இந்த இதயத்தின் வேலையை மூளை செய்யும். இப்படி ஒரு மாற்றம் தன்னுடைய உடலில் ஏற்பட்டதாக அவர் சொல்லுகின்றார். இன்னும் நிறைய இருக்குங்கய்யா. அதாவது உடல் மாற்ற விரிவு என்ற ஒரு பகுதியையே அருட்பெருஞ்சோதியாக வெளியிலே வள்ளல் பெருமான் குறித்திருக்கின்றார். ஆக சான்றோர்களே, இன்னும் நிறைய இருக்குது. வள்ளல் பெருமான் உலக மகா விஞ்ஞானிகளில் ஒருவர். நம்ம அதை யாரும் படிக்கலை, யாரும் புரிஞ்சிக்கல, அதற்கு உண்டான ஒரு ஆர்வமும் யாரும் காட்டலை. ஆனால் எதிர்காலத்தில் யாராவது வெளிநாட்டிலிருந்து வருவாங்க, இந்த விஞ்ஞானங்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நியூட்டன் வந்த பொழுது விஞ்ஞானத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு உலகமே மாறிப்போனது. அதற்கு பிறகு டார்வின் வந்தார், உலகம் மாறிப்போனது. அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்தார். ஐன்ஸ்டீன் வந்த பிறகு இன்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட உலக பேரளவிலான ஒரு மாற்றம் வள்ளல் பெருமான் ஒரு விஞ்ஞானி. அவர் சொல்லுகின்ற விஞ்ஞானங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருகின்ற காலத்தில் இவற்றையெல்லாம் நாம் காண்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கருத்து அத்தனையும் முத்து முத்தாக இருந்தது.
பற்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றால் உலக ஆழம் உளவியல் ரீதியான பல புத்தகங்களை வாசிக்கின்றோம். இப்பொழுது எனக்கு வருகின்றது வள்ளலார படித்தாலே போதும் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு கோட்பாடு எனக்கு நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள். எத்தனையோ புத்தகங்கள் படித்து நேரத்தை செலவழிக்காமல் வள்ளலார படித்தோ திருக்குறளை படித்து திருக்குறளை படித்தா 3 நூலும் காணமல் சொன்னீர்கள். அடுத்ததாக நீங்கள் நாம் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற கோட்பாட்டை மிக தெளிவாக புரிந்துகிறீர்கள். உண்மையிலேயே நாங்களோட ஆணவத்தினால்தான் நாங்கள் இறைவனை மதிப்பதில்லை. நான் என்ற ஆணவம் எங்களை அழிவுக்கு கொண்டு போகின்றது. நீங்க சொன்னீர்கள் இந்த முன்னாள் மேற்கத்திய அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் அழிவு பாதையத்துக்கு தான் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். நாங்கள் வள்ளலார் அவைக்கு முன்னரே நாங்கள் எப்படி சென்றால் நமது வாழ்க்கை அமைதி பூங்காவாக மாறும். நீங்கள் சொன்னீங்கள் இப்போ வள்ளலார் வழியை நாங்கள் பின்பற்றினால் உலகத்திலே நாம் வேண்டுகின்ற ஆசைப்படுகின்ற சமாதானம் நிச்சயமாக நிலவும். அதனால்தான் நாங்கள் தியானத்தில் ஈடுபட்டு தினமும் உள்ள அமைதிக்காக இந்த களத்தில் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் நன்றாக சொன்னீர்கள். அருள்தான் கடவுள், அன்புதான் உயிர் என்றும். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான சொன்னீர்கள், காலப்போக்கில் இதயத்தின் வேலை நிப்பாட்டி அந்த வேலையை மூளை எடுத்துக்கொள்ளும் என்ற அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை நான் கருதுகின்றேன். ஆகையினாலே நாம் எங்களுடைய கடமை என்றால் இறைவனை மீண்டும் இறைவனுடன் பேசி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கு உந்துகோலாக உற்சாகமூட்டும் உரை உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நிறைய சொல்வதற்கு இருக்கு. நேரம் கருதி நாங்கள் இப்போது சபையுடன் கருத்தை கேட்போம். நீங்கள் எல்லோரும் சுருக்கமாக பயந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு முதலில் நடராஜ ஜெகநாதன் மாஸ்டரை அழைக்கின்றேன், கருத்தை பகிர்ந்து கொள்வார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஃபேசினேட்டிங் டாக்னு தான் சொல்லணும் என்றால் கேட்க பிரமிக்கதா இருக்குது. பள்ளி படிப்பின் போது ஒற்றுமை ஏதாவது ஒன்றை வச்சு ஒற்றுமை வேற்றுமையை பற்றி அது செய்யுங்கள் என்று எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தவர்கள் தான். அதே மாதிரி நீங்களும் ஒற்றுமைகளை தான் எடுத்துக்கொண்டு வாரீர்கள், வேற்றுமையை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முன்னோர்களுடைய அறிவு நவீன அறிவு கம்பேர் பண்றது சரி. ஆனா எந்த ஒரு காலத்திலையும் ஏதோ ஒரு தத்துவத்தை வச்சுதான் பிக் பேங்கும் ஒரு தத்துவம் தான். சோ வள்ளுவர் என்ன சொல்றாருன்றா மெய் உணர்தல இருக்கிற தத்துவங்கள் கோட்பாடுல தெளிவு காணட்டும். அப்ப நேற்று மாத்திரம் இங்க இதுல தீபாக் சோப்ரா, ஐம் நாட் a fan of தீபாக் சோப்ரா. ஆனா மெய் என்று ரியாலிட்டி என்று ஒன்றும் இல்லை. அப்ப நான் யோசிக்கிறது மெய் என்றது என்ன, யதார்த்தம் என்று ஒரு சொல்லி இருக்கு இல்லையா. நான் யோசிக்கிறது யதார்த்தம் என்றால் யான் கொள்ளும் அர்த்தம் தான் யதார்த்தம். என்னுடைய யதார்த்தம் ஒன்றா இருக்கலாம், இன்னொருடைய யதார்த்தம் இன்னதா இருக்கலாம். அதுதான் அந்த வந்து எனக்கு தெரியாது. யதார்த்தம் என்று சொல்லு யான் கொள்ளும் அர்த்தம் என்றால் எனக்கு பொருத்தமாகப்படுகின்றது. மற்றது இந்த டார்வின் நேச்சுரல் செலக்ஷன் என்று சொன்னது உண்டு. தேவை என்ற ஒரு வேலை இருக்குது. தேவை இருந்தால் தான் மனுஷன் முயற்சி செய்வான். தேவை இல்லாம இருந்தால் முயற்சி செய்ய மாட்டான். ஒரு லட்சத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி புறக்காரணிகள் பங்கு பெறாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் எங்களோட ஜீன்ஸ்ல வந்தோன்னா இவல்யூஷன் நடக்குன்றது. ஸோ இப்ப மின்காந்தம் என்று வேதாத்திரியுடைய எல்லா பேஜ்லையும் மின்காந்தம் பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். ஐ திங்க் இஸ் சேயிங் டூ மச் ஆஃப் இட். அப்ப அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா இருக்கின்றது. டார்வினுக்கு முன்பே மெண்டல் என்ற அவர் கண்டுபிடிக்க இல்லை தாவரங்களை பற்றி. அது ஒரு பாதிரிய அவருடைய விலங்குகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விடவில்லை. ஸோ இஸ் ஸ்விட்ச் ஆன் டு பிளான்ஸ். அப்ப அவர் அந்த ஒரு பூ வர்ண பூ இன்னொரு சொல்றது மிக்ஸ் பண்ணி வளர்த்து புட் ஃபார்வர்ட். என்ன ஜெனட்டிக் ஜீன் என்றதே வாட்சன் 1940s லொகேட் பண்ணினாரு. அது ஒரு தத்துவமா இருந்தது. ஐசோலேட் கடுமையா இதையும் சொல்லணும். அன்பு என்ற அணு என்று சொன்னீர்கள். நான் இந்த தளத்திலே சொல்லியிருக்கேன். அன்பு என்ற என்ன, அன்பு என்னென்று வெளிப்படுத்துறது யூ கான். ஆனா என்ன மாதிரி வெளிப்படுத்துறேன்னு சொன்னா கருணைக்கு வேண்டது ஒருமை, சமத்துவம், சமாதானத்தை தான் நாங்க வெளிப்படுத்தலாம். அதுல விளைவுதான் அன்பு ஒழிய நான் உனக்கு அன்பத்தாரன் என்று சொல்ல முடியுமா? இப்ப என்னோட நண்பனால அன்பதாரன் கருணை சமரதம் தான் நாங்கள் வெளிப்படுத்தி அதன் விளைவுதான் அன்பு ஒழிய அதை நீங்கள் அது அணு என்று அன்பு என்று சொல்லியிருக்கல எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கின்றது. ஆனா குணங்கள் என்று சொல்ல இருக்கல. ஐ எம் ப்ரிப்பேரிங் ஸ்பீச் இன்னொரு தளத்துக்கு குணங்கள் ஏன் வித்தியாசப்படுறது பற்றிய ஒரு யூ கேன் டாக் ஃபார் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ்.
ஸோ நீங்கள் உணவை சொல்றது நான் ஐ கேன் அக்செப்ட் டு டிகிரி. இந்த உணவை சாப்பிட்டா கபங்கள் வெப்பங்கள் பெறலாம் என்று சொல்லி, ஆனால் அது மட்டும் குணத்தை மாற்றுமா என்றது ஒரு கேள்விக்குறிதான். நன்றி, வணக்கம். ஒற்றுமை வேற்றுமை எல்லாத்துலயும் நான் காணதும் ஒரு தெளிவுக்கு ஒரு வழிதான். நன்றி ஐயா. நன்றி. கௌரிராஜ் மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக அருமையான ஒரு ஆச்சரியமான விளக்கம் ஐயா. மிகவும் வியப்பாக இருந்தது நீங்கள் பேசும்போதை கேட்கும் பொழுது. இப்படி பசிப்பிணிக்கு ஒரு நல்ல மருத்துவர் வள்ளலார் என்று சொல்வார்கள். அவரே ஏன் தர்மசாலை நிறுவி அனைவருக்கும் வருவோருக்கெல்லாம் உணவிடுங்கள் என்று மிகுதியாக உணவு சமைத்து இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உணவே வேண்டாம், ஒரு பருக்கையே போதும் என்றால் அப்படி ஒரு இது ஏற்படுத்தி இருக்க வேண்டுமா? நல்ல கேள்விமா. இப்போது வள்ளலார் நம்மை போல் 2 வேளை உணவு உண்டவர் தான். அவருக்கு பசி ஏற்பட்டது. ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? கொஞ்சம் கொஞ்சமாக அதனை குறைத்து கொண்டு, இதை நான் சொன்னேங்களே ஒரு 5 காரணிகள், இந்த காயசித்தி மூலிகைகளை சாப்பிட்றது, பஸ்பம் செந்தூரங்களை சாப்பிடுவது, எப்போதும் தயவு நிலையிலேயே இருப்பது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம் பண்ண சொல்கிறார். இப்படி எல்லாம் செய்து என்ன செய்தார் என்றால், அந்த பசியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்து அவருடைய உடலிலேயே அமுதம் சுரக்க ஆரம்பித்த பிறகு தான் உணவை நிறுத்துறார். உடனே நிறுத்தினா செத்து போயிடுவாங்க. அவர் சொல்கிறாரு, பசி என்பது உயிரை கொல்லும், அதனால் முதல்ல சாப்பாடு போடு. யார் பசிக்குதுன்னு வந்தாலும் எதையும் பார்க்காத, ஆனா பெண்ணா, ஜாதியா, அந்த ஜாதியா, இந்த ஜாதியா, அந்த மதமா, இந்த ஒன்றுமே பார்க்காத. பசின்னா முதல்ல சோறு போடு, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. பசி உயிரை கொல்லும், அதனால் முதல்ல உணவை போடுங்க, போட்டுட்டு இந்த செய்தியை சொல்லுங்கள். அவர்கள் சன்மார்க்கத்திற்கு வந்தால், இந்த கொள்கைகளை விஞ்ஞானத்தை பின்பற்றினால் அவர்களும் இந்த மேல்நிலைக்கு, உணவில்லாத நிலைக்கு போக முடியும் என்று விளக்கம் எல்லாத்தையுமே பெருமான் நம்முடைய நிலையிலிருந்து தான். ஸ்டூடெண்ட் ஓரியன்டட்னு சொல்லுவாங்க. அதாவது மாணவனுக்கு புரிகின்ற, வாத்தியாருக்கு நிறைய தெரியுமா, ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? மாணவனுக்கு எதை சொன்னால் புரியும், எப்படி சொன்னால் புரியும் என்று சொல்பவர் தான் ஸ்டூடெண்ட் ஓரியன்டட் டீச்சர். அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் வள்ளல் பெருமான். நமக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் வரும் என்பதை ஏற்கனவே அறிந்து அதற்கெல்லாம் நமக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் பெருமான். வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2 இருக்குல்ல? ஆமாம். ஐயா எந்த கரிசலாங்கண்ணி எடுத்துக்க சொல்றாங்க? அவன் நீங்கள் எது கிடைச்சாலும் சரி, வெள்ளை சிறந்தது. வெள்ளை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை 2மே சேர்த்து எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. 2மே நம்ம 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் கரிசலாங்கண்ணி சாப்பிடலாம்? நிச்சயமாக சாப்பிடணும். ஏன்னா அது உங்களுடைய கரிசலாங்கண்ணி என்பது உங்களுடைய லிவருக்கு சரியான மருந்து. நம்ம காமால வருது இல்லைங்களா, காமால வருது இல்லையா, அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க? கரிசலாங்கண்ணி தான் கொடுப்பாங்க, கரிசலாங்கண்ணி தான் கொடுப்பாங்க. ஆக கரிசலாங்கண்ணி என்பது ஒரு தெய்வீக மூலிகை. அதனால தான் வள்ளல் பெருமான் வேறு எந்த மூலிகைக்கும் கொடுக்காத அளவு முக்கியத்துவத்தை கரிசலாங்கண்ணிக்கு கொடுக்குறார். தெரியுதுங்களா? அப்புறம் அந்த ஆமாம் ஆமாம், அதனால் சொல்கிறார், எவ்வித தந்திரத்திலாவது தினம் தினம் அதனை உட்கொள்கன்னு சொல்வார். பச்சையாக சாப்பிட்றியா சாப்பிடு, கீரையை அரைச்சி சாப்பிட்றியா சாப்பிடு, குழம்பா செஞ்சு சாப்பிடு, எப்படியோ எவ்வித தந்திரத்திலாவது என்கின்ற வார்த்தை பெருமானுடைய வார்த்தை. அந்த தினம் கரிசாலை அது என்ன பண்ணுதுன்னு, நம்ம முக்கியமாக நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கு இல்லைங்களா, இம்யூன் சிஸ்டம், அதையே பூஸ்ட் பண்ணிடும், நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டும். இந்த கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, இந்த கொரோனா வந்தப்போ இந்த கரிசாலை சாப்பிட்றவங்க யாரும் சாகலைங்களே, யாருமே சாகலை. கரிசாலை சாப்பிட்டுக்கிட்டு வந்த சன்மார்க்கிகள் யாருமே சாகலை. அப்போது அதில் பெருமான் சொல்கிற அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அது கூட்டுது. கரிசலாங்கண்ணி நமக்கு கூட்டுது. காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு ஒரு 5 இலை 10 இலை சாப்பிட்டாலே போகிறோம், உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். அந்த இது கொடுத்தோம். இந்த 18 காயசித்தி மூலிகைகள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கய்யா. வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற 18 காயசித்தி மூலிகைகள், இதை நீங்கள் முடிஞ்சவங்க எல்லாமே நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், 1-2 கிடைச்சாலும் நீங்கள் அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தின வரைக்கும் நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கூடும்.
நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுவீங்களா? வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வாட்ஸ்அப்பில் விட்டுறேன். அனுப்பிச்சி விட்டுறேங்கய்யா. நல்லது. எல்லோருக்கும் வணக்கம். பேசலாம் ஐயா? தாராளமாக பேசலாங்க. வணக்கம் குப்புசாமி ஐயா. அருமையா வள்ளலாறு மற்ற 2 பேரையும் சொல்லி ஒப்பிட்டு தந்தீங்கள். வள்ளலாருக்கு வள்ளலார் தான் நிகர், அதை மாத்தேலாது. அந்த சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞானொளி தேகம் என்று சொன்னீங்கள். அது இப்ப நான் தவம் செய்து மெடிடேஷன் செய்து அதுக்கு பிறகுதான் அந்த நிலையிலே அடையலாமோ அல்லது சுத்த தேகம் என்று இதை குறிப்பிடுறீங்கள்? அம்மா 2 விஷயங்க. இப்போ நம்முடைய உடம்பு இப்போ இருக்கிறது அசுத்த தேகம். ஏன் அசுத்தம்னாக்கா 9 துவாரங்களின் வழியாக நமக்கு மலம், சிறுநீர், சளி, காதில் பீழை, இந்த இதெல்லாம் கண்ணில் பீழை, காதில் குறும்பி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் உற்பத்தி ஆகின்ற வரை அசுத்தம், நமக்கு நோய் வரும். இந்த 9 துவாரங்களின் வழியாக இந்த கழிவுகள் எதுவும் ஏற்படக்கூடாது. அதை நிறுத்தணும் முதல்ல. அதற்கு உண்டான உணவுக்கு வரணும், அதற்கு உண்டான மூச்சு பயிற்சிக்கு வரணும், அதற்கு உண்டான தியானத்துக்கு வரணும், அதுக்கு உண்டான பக்தி நெறிக்கு வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் பெருமான் கொடுக்குறார். அதெல்லாம் செய்துக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நின்று போயிடும். இப்போது சமீபத்தில் இங்கே வேலைக்கார சித்தன் ஒருத்தர் இருந்தார் சென்னையில். 30 ஆண்டுகள் எதையுமே சாப்பிடல, வெறும் கரிசலாங்கண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா ஆக இது ஆங்கில மருத்துவம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நடைமுறையில் சாத்தியம்தான். நான் இப்படி பல பேரை இன்றைக்கு பார்த்துருக்கேன். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அதை அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மற்ற உணவையும் எடுத்துக்கொண்டு இதையும் 18 காயசித்தி மூலிகைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இதை கூட்டிக்கிட்டே இதை குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு நாளில் எதுவுமே நடக்காதுமா. ஒரு நாளைக்கு எம்ஏ பட்டம் வாங்க முடியுமா? ஒரு நாளில் முடியாது. ஆக +2 படிக்கணும், பிஏ படிக்கணும், அப்புறம் எம்ஏ படிக்கணும், அப்புறம் எம்ஃபில் படிக்கணும், அப்புறம் தான் டாக்டர் பட்டம். இவர் சொல்கிறது டாக்டர் பட்டத்துக்கு உண்டான வழிமுறை. ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக போவோம், அவசரம் வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் செய்யுங்க, தவம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க, பக்தி செய்யுங்க. கண்டிப்பாக பக்தி செய்யணும். இது வள்ளல் பெருமான் சொல்வது. ஏன்னா யோகம் செஞ்சாலே மூலாதாரத்தில் உஷ்ணம் வந்துடுமா. மூலாதாரத்தில் உஷ்ணம் வந்தாலே உங்களுக்கு என்னாகும்? மலச்சிக்கல் ஆகும். நாட்பட்ட மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம், அல்சர், இதெல்லாம் வெப்பு நோய்கள் எல்லாம் வந்துடும். அதை அசுத்த உஷ்ணம் சுத்த உஷ்ணமாக மாற்றுறதுக்கு பக்தி தான் பெருமான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த காலத்து நியூ ஏஜ் குருஸ் எல்லாம் வெறும் யோகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நிறைய இந்த பிரச்சனைகள், வெப்பு நோய்கள்லாம் நிறைய வருது. பெருமான் சொல்கிறது பக்தி அவசியம் வேணும். பக்தி நிச்சயமாக வேணுங்கம்மா. கடைகளில் கிடைக்கும். அது அந்த பிருங்கராஜ இதை வாங்கிக்கிங்க, மூலிகையை வாங்கி சாப்பிடுங்க. நன்றிம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஐயா குப்புசாமி ஐயா. அருமையாக கூறினீர்கள். டார்வின், ஐன்ஸ்டீன், வள்ளலார் எல்லாத்தையும் என்னென்ன செய்தார்கள், என்னென்ன அறிவுரைகள் எல்லாரும் கண்டுபிடித்தார்கள். கடைசியாக வள்ளலார் இதுதான் எங்களுக்கு நல்லது என்பதை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். மற்றது அந்த அழுகி போன உணவு கூடாது என்று சொல்ல. சில நேரத்தில் நாங்கள் என்ன அழுகினாலும் வெட்டி போட்டு என்றாலும் அரைவாசி என்றாலும் சாப்பிட்றோம். அப்போ அதையே சாப்பிடக்கூடாது என்ற ஒரு இது வந்திருக்குது. அப்படித்தானே நீங்கள் சொல்கிறீங்க? அழுகி போனான்னா அந்த அழுகினதே சரியாக போயிடும். ஒரு பழத்தில் ஒரு வாழைப்பழம் எடுத்த அரைவாசி அழுகுது, அரைவாசி அப்படியே இருக்குது. அதை சாப்பிடலாமா? இல்லை 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 அழுகினாண்டா அந்த பழமே அழுகினாண்டா. அவ்வளோதான். நன்றி நன்றி. அருமையான பேச்சு. மிக்க அந்த நாங்கள் அந்த உணவுலையும் மற்றது எங்களோட தியானம், நீங்க சொன்ன மாதிரி பக்தியும் இருக்கத்தான் வேணும் என்று கூறியிருந்தீர்கள். அது ஒரு வரவேற்கத்தக்கது. மிக்க நன்றி ஐயா. மிக்க வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஆன்ம நண்பர்களே. வணக்கம். அருமையான ஸ்பீச் மாஸ்டர். நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுக்கேன். உண்மையில என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அதுக்கு மண்ணுக்குள்ளுக்குள்ள இருக்கிறது கர்ணக்கிழங்க தவிர மற்றது ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஆனா அதை ஒன்று கர்ணக்கிழங்கு சாப்பிடுறோம், துவரம் பருப்பு சாப்பிடுறோம். இனி அந்த வெத்திலையும் மிளகும் சேர்த்து சாப்பிடணும். சளியும் வைக்காதது தானே.
அருமையான பேச்சு. அதே மாதிரி அந்த மூலிகைகளையும் எங்களுக்கு ஒரு பிரிண்ட் பண்ணி தந்தீங்கன்னா என்னென்னதை சாப்பிடலாம் கொள்ளலாம், ஏதுமான அளவுக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடலாம். ஆனா கரிசலாங்க மாஸ்டர் கிடைக்கவே இல்லை. ஆனா அருமையா இருக்குது, உங்களோட பேச்சு நல்ல அருமையா இருக்குது. நிறைய வள்ளலாட்சிய படிச்சாலே போதும், நிறைய வள்ளலார பின்தொடர்ந்தா நல்ல இதுக்கு போகலாம். நானும் என்னுடைய அப்பா கடவுள் சிவன் தான், நான் அப்படிதான் கும்பிடுவேன். எப்ப பார்த்தாலும் எங்க அப்பரோட காய்ச்சி கொண்டே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் குழம்பிக் கொண்டே இருப்பேன். என்ன சொன்னாலும் என்ன ஒரு ஏதோ ஒரு பஞ்சியா இருந்தா என்ன பயிர்ந்த உடம்பு பஞ்சியா இருக்குது, என்னத்துக்கு இப்படி வந்துட்டு ஏன் வந்துட்டு நீ கவனிக்கல, எந்த பிள்ளைய பாக்கலையே, எத்தாவது அப்பா 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 அப்பான்னு எந்த நேரம் எங்க அப்பரை பற்றியே கதைப்பேன். எங்க அப்பர்கிட்ட போய் சேரணும், அது மட்டும்தான் குறிக்கோள் மாஸ்டர். வேற ஒன்றும் வேண்டாம், இனியும் ஒரு ஜென்மம் வேண்டாம், போய் சேர்ந்துடணும் அப்பர்கிட்ட என்றதான். அருமையா இருந்த பேச்சு. நன்றி மாஸ்டர். நன்றி. நன்றாகத்தான் இருந்தது. ஆனா எனக்கு பிடிச்சு கொண்ட சில விஷயத்தை தான் அவங்களோட கேட்க போகின்றேன். நாங்கள் அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் தண்ணீரில் இருந்து விளக்கெரிப்பதாக நான் ஒரு செய்தி அறிந்தேன். அது இவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. அதை விற்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். முதலாவதுக்கு நீங்க தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி ஓகே. அதே போல நாங்கள் ஃபியூச்சர்ல இப்போ ப்ராட்பேண்ட் பாவிக்கிறோம். ப்ராட்பேண்ட் அது ஃபியூச்சர்ல எலக்ட்ரிசிட்டிகளால நாங்கள் ப்ராட்பேண்டும் எடுக்கலாம் என்ற இது பேர் கொஞ்ச நாள்ல வருமானு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ், ஆனால் நடைமுறையில் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய செகண்ட் ஹார்ட் இந்த முழங்காலுக்கு கீழே இருக்கிற பகுதி செகண்ட் ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது. முதல் ஹார்ட் இங்கே இருக்கு, இதில் செகண்ட் ஹார்ட் இருக்கு. நீங்கள் ஒரு அறிவான கருத்தை வள்ளலார் கூறினாக சொல்லியிருக்கீர்கள். அதாவது இனி பிரெயின் ஹார்ட் ஆக்ட் பண்ண போகுது ஃபியூச்சர்ல தான் சொல்ற ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறதாகவோ செய்து கண்டுபிடிப்பார். ஆனால் வள்ளலார் சொல்லிவிட்டார். இதே போல பல விடயங்களை வள்ளலார் விஞ்ஞான பூர்வமாக சொல்லியிருந்ததை நீங்கள் இன்னும் கூட அதை பற்றி அடுத்த முறை முடிவெண்டா விளங்கப்படுத்தலாம். ஏனென்று சொன்னா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் சில விஷயங்களை ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வாரது அதை பெரிதுபடுத்துவதில்லை. முதலாவதாக எங்களுடைய எழுத்து பூகோளம் என்றே சொல்லியாச்சு. கிட்டடெல்லாம் கண்டுபிடிச்சவே பூமையர் உருண்ட வடிவத்தில் இருக்கிறது என்று. அதே போல நாங்கள் சில விஷயங்களை இவன் ரேடியோ கூட இந்தியாவில் கண்டுபிடித்ததாக சொல்றார்கள் மார்க்கோனிக்கு முதலே. இதில் வேலை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அதே போல நீங்க சொன்ன விஷயங்கள் ஒன்றும் பலருக்கு எங்களுக்கே தெரியல. வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியப்படுத்துவதாக இருந்தால் அது கூட நல்லா இருக்கும். அது என்ன விதமாக நீங்க புது புத்தகம் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. நான் கூட கதைக்காம இதை நான் சொல்றேன். அடுத்தது நாங்கள் சில அறிவித்தலைன்னு சொன்ன பிறகு நீங்க உங்களுடைய மறுமொழியை சொல்லலாம். அதாவது இன்று இரவு டாக்டர் நவரத்னுடைய பேச்சு இருக்கிறது 8 PM UK டைம். ஜீவ சமாதி என்ற தலைப்பில் பேசுகிறார். நாளைக்கு சரோஜினி நலந்தனுடைய யோகா நிகழ்ச்சி உடன் ஆரம்பமாகிறது 9 மணிக்கு. இந்த 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக ஒரு தியானம் நடைபெறும். இந்த 11 மணிக்கு முதல் முறையாக பேசுவதுகிறார் கனகரட்னம் பரமானந்தன். மேலை நாட்டினருக்கு வள்ளல் பெருமானுடைய செய்திகள் போய் சேர வேண்டும் என்று அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்கய்யா. கடந்த 30 ஆண்டுகளாக அடியேன் அதான் செய்து வரேன். பாரு, இந்த புத்தகம் இது 2 பாகம், 1300 பக்கம், தி ஃபிலாசபி ஆஃப் ராமலிங்க வள்ளலார் என்று. இதில் பெருமானுடைய கொள்கைகள் பெரும்பாலுமே நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு புத்தகம், தி டெத்லெஸ் பாடி டெத்லெஸ் கான்ஷியஸ்னஸ் என்ற ஒரு நூல், அதை எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 25 நூல்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதியிருக்குங்க. குறிப்பாக ஆங்கிலத்தில் ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது தான், வெளிநாட்டினருக்கு இது போய் சேர வேண்டும். ஏன்னா இது பூரா சயின்ஸ் தான். ஒரு கட்டத்தில் இல்லைன்னாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்புறம் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி, தண்ணீரில் விளக்கெரித்தார்கள் அப்படின்றது. அது அந்த கருங்குழியில் என்கின்ற ஒரு கிராமத்திலே பெருமான் தங்கி இருந்தபோது இது இயல்பாக நடந்தது.
இயல்பாக எப்படி நடந்ததுன்னா, ஒரு வீட்டில் அவர் தங்கி இருக்கிறாரு. இவருக்கு தூக்கம் கிடையாது, தூக்கத்தை வென்றவர். இரவு முழுதும் இறைவன் மேலே பாடல்கள் எழுதி கொண்டே இருப்பார். அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாதுங்கய்யா, வெறும் இந்த விளக்கு தான், எண்ணெய் விளக்கு தான். அந்த எண்ணெய் விளக்கில் இவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பொழுது மறுநாள் அந்த வீட்டினுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வெளியூருக்கு போயிடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பழைய விளக்கை எடுத்துகிட்டு புதிய விளக்கை வைக்கிறாங்க. புதிய விளக்கு வைக்கின்ற பொழுது அதை பழக்கப்படுத்துவதற்காக தண்ணீரை ஊற்றி 2-3 நாள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எண்ணெய் விட்டு விளக்கை ஏற்றுவாங்க. அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, ஐயையோ சாமி எழுதுவார், அதில் நான் தண்ணி இல்லை போட்டு வச்சுருந்தேன், என்ன பண்ணுவாரோ தெரியலையேன்னு மறுநாள் காலையே அந்த அம்மா வேகமாக வருது. வந்து ஐயா இந்த மாதிரி நான் எண்ணெய் ஊற்றலை, தண்ணி தான் அதில் ஊற்றி இருந்துச்சு, மன்னிக்கணும், நீங்கள் ராத்திரி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது பெருமான் சொல்கிறார், இல்லையம்மா எரிஞ்சதே பாரு, இந்த பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன் பாரு, இன்னும் எரிஞ்சிகிட்டு இருக்குது என்று சொல்கிறார். அந்த தண்ணீரில் விளக்கு எரியுது. இதை பெருமான் ஒரு பாட்டில் சொல்கிறார். சென்னை நகரத்து நண்பர்களே செப்ப கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீராலும் விளக்கு எரிந்தது அப்படின்னு ஒரு பாடலில் அவரே சொல்கிறார். அப்போ என்ன எரிந்தது? சந்நிதியின் முன்னேங்கிறார். தான் செய்த அற்புதமாக அவர் சொல்லாமல் இறைவன் அதை நடத்தி காட்டியதாக, தண்ணீரால் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே அப்படின்னு ஒரு பாட்டில் அவரே குறிப்பிடுறார், அகச்சான்றாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் சில இடங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் இருசக்கர வாகனம் போகுது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தண்ணீரில் இருக்கிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தாங்களே, அதை பிரித்து எடுத்துகிட்டு அதை எரிக்கிறாங்க. அது ஒரு டெக்னிக் இப்போ கண்டுபிடிச்சி, இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா, ஒரு 30 ஆண்டுகளாக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேங்கய்யா. நன்றி. டாக்டர் சதாபாசன் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக கூறுகிறேன். அருமையான பேச்சு, அருமையான வழக்கங்கள், பல விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. நான் நினைச்சத பேச்சு, நீங்கள் பேசிய பேச்சு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நிற்கிறேன் அவருடைய 4 கிழமை போயிட்டு வந்தனால் திருப்பி பார்க்க வேணும். அருமையாக இருந்தது. பல விடயங்களை படிக்கக்கூடிய வரலாற்றை பற்றி இன்னும் கூட படிக்கிறதுக்கு ஆவலை தூண்டி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி. chat box le mere doctor ladka mudiyanda single adigi pende Jnana Yogaja Master, thank you very much for excellent and informative speech. I would like to read Vallara book. அத்துடன் நுழைவிட்ட நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய அற்புதமான உரைக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை பாராட்டும். மீண்டும் இந்த இதை தொடர்ந்து எங்களுடைய ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துமாறு வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நீங்கள் சொல்ல விரும்பினால் இறுதியாக சொல்லலாம். இல்லை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்ங்கய்யா. ஏன்னா இப்போ ஐயா ஸ்ரீகாந்த மாஸ்டர் தான் சென்ற வகுப்பிலே சொன்னார், இந்த விஞ்ஞானத்தை பற்றி பேசுங்கள் என்று கருத்தை சொன்னதே அவர் தான். அதுக்காக நான் இப்போது சென்ற வகுப்பிலே நியூட்டனை பற்றி பேசினேன், இந்த வகுப்பிலே டார்வினை பற்றி பேசினேன், இன்னும் ஐன்ஸ்டீனை பற்றி பேசணும். இதே நிறைய இருக்குது, நியூட்டனை பற்றியே டார்வினை பற்றியும் இன்னும் நிறைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை கடந்து எப்படி வள்ளல் பெருமான் விஞ்ஞானத்தில் போகிறார் என்பதை பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குதுங்கய்யா. அதனால் இந்த 1/2 மணி நேரத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து விரும்பின நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் என் வேலையே இதுதான். இதே சப்ஜெக்ட்ல பேசுங்க, அடுத்த முறை தொடருங்கள். சரிங்கய்யா. கூடின முறையில் இந்த ப்ரெடிக்ஷன்ஸை கூட சொல்லி இருந்தால் அது நல்லா இருக்கு. ஒரு ப்ரெடிக்ஷனை நல்லா பிடிச்சு கொண்டு அந்த ஹார்ட் பிரெயின்ல போய் அதே போல வேற விஷயங்கள் இருந்தா கூட சொல்லலாம் என்றால் எங்களுக்கு கூட தெரியும், எங்கள் கண்டுபிடிக்க முதல் எங்களுக்கு முந்தையே தெரியும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. உணவை பெரியவங்களுக்கு நாங்கள் பயன்படலாம் கேட்கின்றேன். இறுதியாக கௌரவராஜ் மாசம் நீங்க பேசினா ஐயா, மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஐயா, ஒரு கேள்வி. பேசிக்கொண்டே இருந்தால் மூளை வளரும் என்று சொன்னீர்கள்.
யாரோடு பேசினாலுமா இல்ல இறைவனோடு பேசினால் மட்டுமா? இல்லைம்மா, அவர் வந்து நாத்திகர். டார்வின் வந்து ஒரு விஞ்ஞானி, ஆனால் நாத்திகர், கடவுளை எல்லாம் நம்பாதவர். அதனால் நாம் யார்கிட்ட பேசினாலும் சரி, அந்த பேச்சு என்ன பண்ணுதுன்னா அந்த மூளையை பெருசு பண்ணுது. அப்படி தான் நமக்கு இவ்வளோ பெரிய மூளை வந்தது என்று அவர் சொல்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறைவனுடன் பேசுங்கள், என்ன நல்லவர்களுடன் பேசுங்கள், நல்ல செய்திகளை பற்றி பேசுங்கள், என்ன தீய சொல் வேண்டாம். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறது நமக்கு. இப்போ இதெல்லாம் சத்சங்கம். சத்சங்கம்னா கடவுள், சத்துன்னா உண்மை. உண்மை என்ன? கடவுள் தான் உண்மை. ஆக கடவுளை பற்றி பேசுவது, உண்மையை பற்றி பேசுவது. இன்னொரு செய்தி இன்றைக்கு சொல்லலாம்னு வந்த நேரம் இல்லை. பெருமான் என்ன சொல்கிறாருன்னா சத் சங்கம் வேணுங்கிறார். அண்ட விசாரம், பிண்ட விசாரம், சத் விசாரம்னு சொல்கிறார். அதை ரெண்டாக பிரிக்கிறார். அண்ட விசாரம், பிண்ட விசாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அண்ட விசாரம் அப்படின்றது வந்து நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் செஞ்சது, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆராய்ச்சி. பிண்ட விசாரம்ன்றது இந்த உடம்பு. இதை பற்றி பேசியவர் டார்வின். இன்றைக்கு நாம் செய்தது பிண்ட விசாரம், டார்வின் செய்தது பிண்ட விசாரம். பெருமான் சொல்கிறது அண்ட விசாரமும் நமக்கு வேண்டும், காஸ்மிக் சயின்ஸும் வேணும், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் தி ஹியூமன் பாடி இதுவும் நமக்கு வேணும், பிண்ட விசாரமும் வேணும். ரெண்டையும் எழுதுகிறார். நிறைய ஏராளமான செய்திகள் இந்த உடலை பற்றிய ஆராய்ச்சி, அதே மாதிரி பிரபஞ்சத்தை பற்றிய ஆராய்ச்சி, ஏராளமான செய்திகள். நான் கடந்த 35-40 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே வருகிறேன். இன்னும் 100ல் 1 பாகம் கூட பேசி முடிக்கல. அப்படின்னா பார்த்துங்களேன் எவ்வளோ செய்தி இருக்குன்னு. 4 வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கு முன்னர் நான் சொல்றேன். சரிம்மா, 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் பணியில் இருக்கும் போது நாங்கள் தேடினோம். 6ஆம் திருமுறைக்கே உரை தேடிய போது சரியாக கிடைக்கவில்லை. கிடைக்கும். ஏன்னா முக்கியமானது 6ஆம் திருமுறை, அதை நாங்க பாடமா வச்சிருந்தோம். அதுக்காக நாங்க தேடும் போது எங்களுக்கு கிடைக்கல. அது உங்ககிட்ட போட்டா நீங்க கொஞ்சம் அதை பரப்புவீங்கிறதுக்காக தான் மீண்டும் நான் வந்தேன் முக்கியமா சொல்றதுக்கு. அதோட இந்த பேச்சை பத்தியும் கேட்கலாம். நாங்க ஆசிரியர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பேசுறோங்கிற மாதிரி இருக்கு. அப்ப எங்களுக்கெல்லாம் மூளை நிறைய வளர்ந்துருக்கணுமே, இன்னும் நாங்க அப்படியே இருக்கிறோமே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்து. இல்ல அவர் சொல்றது ஏறக்குறைய 50 லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் பேசி 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 அந்த மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும், பேசி பேசி உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் எங்களை விட. சுய சம்பாஷணை, வேறொருவர் தேவை இல்லை. சுய சம்பாஷணை, இன்டர்னல் இவல்யூஷன் சொன்னது நல்ல ஒரு சொல்லு, எனக்கு பிடிச்சு கொண்டது. இன்டர்னல் இவல்யூஷனுக்கு சுய சம்பாஷணை, மௌனமா சுய சம்பாஷணை. நன்றி. நன்றி. நாங்கள் இப்போது வேலை செய்ய போன்றோம். நன்றி. டிசைனுக்கு நாங்கள் சந்திப்போம். நன்றி. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி.